எங்கே என்னுடைய பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்கின்றார்களோ அங்கே ஆத்மாத்மாக நின்று கொண்டு பார்த்து கொண்டிருப்பேன் என்று சொல்றார். ஐயோ அப்படியே ஒரு கால பயன் போடும்போது ஐயர் வந்துட்டாரா? விட்டல் விட்டல் என்று சொல்லி கையை தட்டி பாடணும். அப்படின்னா விட்டல் விட்டல் என்று சொல்லும் பொழுது கையை தலைக்கு மேல தூக்கி தட்டணுமா, அப்பதான் அது ஏர்வை எல்லாருக்குமே. அதாவது பாண்டரங்க பெருமாளுக்கு கையை தலைக்கு மேல தூக்கி தட்டினால் நீ சொன்ன எப்படி அது? பெண்களை கை தட்ட பெண்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி கையை தலைக்கு மேல தூக்கி தட்டுங்க. இங்கு வந்திருக்கக்கூடிய பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், குழந்தைகள், ஆன்மீக தெய்வீக பெருமக்கள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், மனோர்மணிகள், சினோர்மணிகள், இங்கு கூடியிருக்கும் பக்த கோடி சிகாமணிகள் அனைவரும் தலைக்கு மேல கையை தூக்கி தட்டுங்க. நாம கையை தலைக்கு மேல தூக்கினால் பகவான் நிச்சயமாக கண்டிப்பாக நம்மளை கை தூக்கி விடுவார். கண்டிப்பா கண்டிப்பா எல்லாரும் ஆடணும். கோச்சம் இல்லாம இதெல்லாம் இங்க சன்னதி வந்துட்டோம். அதாவது அங்கங்க ஆண்டாளுங்க நீங்க தான். இதுல நல்லா தெரிஞ்சு அந்த கலை பாடலாம் ஒன்றும் தப்பு இல்லை. இங்க வரக்கும் பள்ளி வச்சு கூட யாராலும் இங்க பாடலாம். இதெல்லாம் ஒன்றும் பேதங்கள்லாம் கிடையாது. எல்லாரும் பாடணும்னா பாடலாம், ஆடுறவங்க ஆடலாம். பெருமாளுக்கு நம்ம இதை அற்புதமா ஏத்துப்பார். ஆத்மானந்தம் பரமானந்தம். அப்படி நாம கையை தலைக்கு மேல தூக்கினால் பகவான் நிச்சயமாக கண்டிப்பாக நம்மளை கை தூக்கி விடுவார். ஆகையால் அனைவரும் தலைக்கு மேல கை தூக்கி போடுங்க பார்க்கலாம். விட்டல் விட்டல் என்று சொல்லி கையை தட்டி பாடணும். கையை தட்டி பாடணும், கையை தட்டி பாடணும், கையை தட்டி பாடணும், கையை தட்டி பாடணும். அனைவரும் கோவிந்தாவும் போடணும், கோபாலாவும் கூவணும். அனைவரும் கோவிந்தாவும் போடணும், கோபாலாவும் கூவணும். ரணங்களை கட்டியாகிக்கணும். நிறுத்து, பின்னாடி போடல.